ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹேமர் அப்படிங்கிற மான்மாவோட 19வது எபிசோடோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 18 எபிசோடோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த கிரீன் அப்படிங்கிற வைஸ் கமாண்டரும் நம்ம ஹீரோவை எப்படியாவது ரெக்யூட் பண்ணியே தீரணும் அப்படின்னு இருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ ஸ்வாட் மாஸ்டர்கிட்ட போய் எனக்கு அந்த டெம்பஸ் எங்க இருக்குன்னு தெரியும், நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு இருப்பான். அவரும் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ தனியா கூட்டிட்டு போயிருப்பாரு. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் அப்படின்னா அந்த டெம்பஸை உனக்கு எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் ஆமா என்னோட அசம்ஷன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் என்னது அசம்ஷனா, அது என்ன அசம்ஷன் அப்படின்னு கேட்கறாரு. நம்ம ஹீரோவும் இந்த டெம்பஸ் இது வந்து அந்த 5 ஆர்டிஃபேக்ட்ல ஒண்ணு, இதை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு டெம்பஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இது டைம் அப்படி இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை மீன் பண்ணுது. அப்புறம் இந்த டெம்பஸ் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தானே காணாம போனுச்சு, நான் நினைக்கிறது கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த டெம்பஸ் மூலியமா டைமை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஸ்வாட் மாஸ்டரும் அப்படியா நீ மேல சொல்லு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது அந்த அழிவுல இருந்துதான், அது இன்னும் 20 வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படின்னு இது வரைக்கும் நடந்த மொத்த கதையும் நம்ம ஹீரோ ஸ்வாட் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ ஸ்வாட் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே இந்த கதை இது ரொம்பவே நல்லா இருக்குடா, இந்த கதையை நீயே தானே உருவாக்கின, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே, இந்த வேர்ல்டு ட்ரீயோட கார்டியனு அப்புறம் ஸ்ட்ராங்கஸ்டான ஹேமர் வச்சிருக்க டுவார்ஸ் அது மட்டும் இல்லாம கிரேட்டஸ்ட் ஆர்க் வாரியர்ஸ் இதெல்லாம் கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் இதை நம்ப முடியலனாலும் இதுதான் உண்மை, நாம எல்லாரும் ஒரு கம்பெனியனா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல சண்டை போட்டிருக்கோம் அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் என்ன சொன்ன உன்னோட கம்பெனியன்ஸா, அப்படின்னா இவ்வளவு நாள் சண்டை போட்டு இருந்தோமா அப்படின்ட்டு இந்த டெம்பஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு டைம் அப்படி இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டின்னு அர்த்தம். இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சனோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அது மூலியமா ஒருத்தரால டைம் டிராவல் பண்ணி மறுபடியும் பாஸ்டுக்கு வர முடியுமா, இதெல்லாம் என்னோட பல தலைமுறையா ஆபத்து வரும்போது நாங்க யூஸ் பண்ணியிருக்கோமா, ஆனா இதை பத்தி என்னோட ஃபேமிலியில எந்த ஒரு தகவலுமே இல்லையே, இது எல்லாமே நாங்க ஸ்டோரின்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இது இப்ப உண்மையா, சரி நீ சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஆனா நான் அந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு, நான் எதுக்காக உன்னை பாஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்கறாரு. நம்ம ஹீரோவும் என்னடா புதுசு புதுசா கேள்வி கேட்கற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஸ்வாட் மாஸ்டரும் அந்த ஆர்டிஃபேக்டை நானே யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்திருந்தேன் அப்படின்னா என்னோட நாலேஜ் மூலியமா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பேன், அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணி நான் இந்த மிலிட்டரி ஃபோர்ஸை அதுக்காகவே ரெடி பண்ணிருப்பேன், ஆனா இதெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்காக உன்னை சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்கறாரு. நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒரு சில காரணம் இருக்கு அப்படின்ட்டு யோ ஆளு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலையா, நீ பாஸ்ட்டுக்கு வந்தா அப்படின்னா உனக்கு மட்டும்தான் அந்த மெமரி இருக்கும், இதுவே நான் பாஸ்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னா என்னோட டேலண்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியும், நான் சொன்னேன் அப்படின்னா நீ நம்புவ, இதுவே நீயே அந்த ரிங்கை யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்து எவன்டையாவது இதை பத்தி சொல்லியிருந்த அப்படின்னா உன்னை லூஸ் அப்படின்னு சொல்லுவானுங்க, இப்ப எதுக்காக என்ன அனுப்புன அப்படின்னு புரியுதா அப்படிங்கிறான். அப்ப ஸ்வாட் மாஸ்டரும் சரி ஓகே நீ பாஸ்ட்டுக்கு வந்ததுனால உனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்னையா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நீ அந்த ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணி என்ன பாஸ்ட் லைஃபுக்கு அனுப்புவ அப்படின்னு எனக்கு தெரியாது, நீயா கூப்பிட்ட 2 கேள்வி கேட்டு அமுச்சு விட்ட, நான் என்னையா பண்றோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஸ்வாட் மாஸ்டரும் சரி ஓகே அந்த ஆர்டிஃபேக்டை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி அதை பத்தி நான் கேள்விப்பட்டது கூட இல்ல, சரி அதை கூட விடு, இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணா போதும், நீ பாஸ்ட்டுக்கு வந்தோட்டி உனக்கு முக்கியமான ஏதாவது ஒண்ண நீ இழந்தியா அப்படின்னு கேட்கறாரு. நம்ம ஹீரோலாம் பேயறிஞ்ச மாதிரி ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் நான் உன்னோட பாஸ்ட்டுக்கு ஒரு டைம் லைனுக்கு அனுப்பி வச்சிருப்பேன், அந்த டைமுக்கு எதுக்கு ஒன்று அனுப்புனேன் அப்படின்னா உன்னோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பியிருப்பேன், அப்படி மட்டும் நான் அதை பண்ணல அப்படின்னா உன்னோட ஃபியூச்சர்ல என்ன நடந்துச்சோ அதுவே தான் திரும்பி நடக்கும், அதனால தான் அதை பண்ணிருப்பேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அப்படின்னா அதனால தான் என்னோட சிஸ்டர் இறந்த அன்னைக்கு என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்போ ஸ்வாட் மாஸ்டரும் என்னடா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கறாரு. நம்ம ஹீரோவும் இல்ல அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, இதுல அவரோட தப்பு எதுவுமே இல்ல, என்னோட சிஸ்டரை பீஸ்ஃபுல்லா சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் ஒரு வழி தான் கொடுத்துருக்காரு, இதுக்கு நான் நன்றியோட தான் இருக்கணும் அப்படிங்கிறான். அப்போ ஸ்வாட் மாஸ்டரும் சரி ஓகே ஃபைனலா இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் பண்ணா போதும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்னது அப்படின்னு பாக்குறான். அப்போ ஸ்வாட் மாஸ்டரும் நான் வந்து உன்னை பாஸ்ட்டுக்கு சென்ட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பேன், அது வந்து எனக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருக்கும், அந்த எவிடன்ஸால மட்டும்தான் என்ன நம்ப வைக்க முடியும் அப்படின்னு நான் ஏதாவது சொல்லியிருப்பேன், அது என்ன அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஓ அதுவா உங்க பொண்ணு குழந்தையா இருக்கும் போது அவளுக்கு லைலா அப்படிங்கிற நிக் நேம் வச்சிருக்கீங்க, அந்த நிக் நேம் வந்து உங்க ஒய்ஃபோட ஃபேவரட்
ஃபேவரட் ஃப்ளவரோட பேர் அப்படிங்கிறான். அப்ப ஸ்வாட் மாஸ்டரும் டேய் இந்த கதையை பத்தி ஊருக்கே தெரியும், புதுசா ஏதாவது சொல்றா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அட இருங்க பாஸ், அந்த ஃப்ளவரை உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறான். ஸ்வாட் மாஸ்டரே ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோவும் இதை மட்டும் தான் நீங்க சொல்ல சொன்னீங்க அப்படிங்கிறான். நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் ஊருக்கே கேக்குற மாதிரி கத்தி சிரிச்சுக்கிட்டு நான் இப்போ உன்னை நம்புறேன்டா, இதை கண்டிப்பா நான் மட்டும் தான் சொல்லியிருப்பேன், இந்த சீக்கிரட்டை என்ன தவிர உனக்கு யாராலையும் சொல்லியிருக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ இது எல்லாமே உண்மையா? இப்போ நான் என்ன பண்றது? நான் இப்ப சிரிக்கிறதா இல்ல அழுவுறதானே தெரியல அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் இப்ப என்ன நம்புறீங்களா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் இது மட்டும்தான் என்னோட ஆர்டிஃபேக்ட் காணாம போனதுக்கு ஒரே காரணமா இருக்கும், ஏன்னா அதை எடுத்துட்டு போற அளவுக்கு இங்க யாருமே பவர்ஃபுல் இல்ல, அதுவும் என்னோட ரூம்ல என்னோட ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு, நீ சொல்றதெல்லாம் நம்புறேன்டா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷம், இப்பயாவது நம்புனீங்களா, ஆனா என்னால இதை நம்ப முடியல, நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கோபக்காரனா இருந்துக்கிறீங்களா, ஆனா அப்ப பார்க்கும்போது இவ்வளவுலாம் கோவப்பட மாட்டீங்களே அப்படிங்கிறான். அப்ப ஸ்வாட் மாஸ்டரும் டே நான் உன்னை நம்புறேன், இருந்தாலும் உன்னை இன்னும் ஒரே ஒரு டைம் செக் பண்ணா சரி அப்படின்ட்டு டே வெளியே யாரா சீக்கிரமா அந்த ராயல் கார்ட்ஸை கூப்பிடுங்கடா அப்படின்னு கத்துறாரு. வெளியில இருந்தே எஸ் சார் அப்படின்னு சத்தம் மட்டும் வருது. நம்ம ஹீரோவும் இவர் இப்ப என்ன பண்ண போறாரோ அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் டே நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்தா அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன், ஆனா உன்னை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சரி உன்னோட பேரு டைனி தானே, அப்புறம் இந்த அஸ்ரைன் எம்பையர்ல இருக்க டாப் 10 நைட்ஸ்ல நீயும் ஒருத்தனா இருந்திருக்கியா, அப்படின்னா உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும், அதனால உன்னோட ஸ்கில்லை இப்ப நீ ஷோ பண்ணணும், அப்பதான் உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்னது என்னோட ஸ்கில்ல ஷோ பண்ணணுமா, சிறப்பா பண்ணிடலாம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் ஸ்வாட் மாஸ்டர் நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் நான் இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன், இவர் என்கிட்ட சொன்ன மாதிரி இவரை கண்டுபிடிச்சு நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், இருந்தாலும் இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் நமக்கு வேணுமே அப்படின்ட்டு ஏப்பா ஸ்வாட் மாஸ்டர் உன்னோட ஃபியூச்சரை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அட அப்படியா, சரி சரி சீக்கிரமா கேளுங்க, உங்களோட ஃபியூச்சரை பத்தி என்ன வேணாலும் கேளுங்க, நான் எல்லாத்தையும் புட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவை விட்டா ஜோசிகாரன் ஆயிரம் நடக்குது. அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க ஏதோ தெரிஞ்சுக்க வேணாம்னு சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் அந்த அழிவை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை தவிர வேற எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், எனக்கு இல்ல என்னோட குழந்தைங்களுக்கு என்ன ஆகணும் கூட நான் தெரிஞ்சுக்க வேண்டாம், அந்த அழிவை பத்தி மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எதுக்காகனா இங்க இருக்க பீப்புள்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு மிஸ்டேக்ல இருந்து தான் கத்துப்பாங்க, அந்த மிஸ்டேக்கே நடக்கல அப்படின்னா இவங்க வளர மாட்டாங்க, அப்புறம் அது மட்டும் இல்லாம நான் கான்பிடென்ட்டா ஒன்னு சொல்லுவேன், என்னோட சில்ட்ரன்ஸை பத்தி கூட நான் தெரிஞ்சுக்க வேண்டாம், அவங்களே ஷைன் ஆகணும், அப்பதான் அவங்களுக்கு வாழ்க்கையோட அனுபவம் தெரியும், அப்புறம் இதை பத்தி நான் என்னோட பொண்ணு கிட்ட சொல்லி அவளோட வளர்ச்சியை நான் தடுக்க விரும்பல, அவளுக்கு தோணதை பண்ணிடும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, சரி நான் ஒன்னு ஹானஸ்டா சொல்லட்டுமா, உங்களோட பொண்ணை பத்தி எனக்கு கொஞ்சமா தான் தெரியும், இல்ல இந்த உலகத்தை பத்தியே எனக்கு கொஞ்சம் மட்டும் தான் தெரியும், ஏன்னா நான் என்ன பார்த்துட்டே உயிர் பொழைக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு, இதுல எங்க இருந்தே உலகத்துல நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், என்னை சுத்தி நடக்கிறத தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு, அதில் 1-2 தெரியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டர் எல்லாம் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னடா சொல்ற உனக்கு ஒண்ணுமே தெரியாதா, அப்ப உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா இந்த ஃபியூச்சர்ல என்ன நடந்துக்குது அப்படின்னு நாம எப்படா தெரிஞ்சுக்கிறது, அட முட்டா பயல உன்னையாடா நான் பாஸ்ட் காமிச்சு வைக்கணும், ஏதாவது யோசிச்சு பாடுற அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு குலுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் யோ ஸ்வாட் மாஸ்டர் என்ன பண்ற, ஒரு நிமிஷம் நில்லு, எனக்கு இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரியலனாலும் என்ன சுத்தி நடக்கிற ஒரு சில விஷயம் தெரியும், அப்புறம் இதுவே போதும் நாம என்ன பண்ணோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்கு, அதனால என்ன உடியா அப்படின்னு கதறான். அப்ப ஸ்வாட் மாஸ்டரும் சரி சரி நீ இதுக்கு முன்னாடி ஏதோ அலைன்ஸ் அப்படின்னு சொன்னால அதை பத்தி ஏதாவது தெரியுமா, அதுல யார் யார் இருப்பாங்க அவங்கள பத்தியாவது உனக்கு ஏதாவது தெரியுமாடா, அவங்க எல்லாம் எப்ப நம்ம டீம்ல சேருவாங்க, ஐயோ உன்னால எனக்கு பைத்தியமே பிடிக்குது அப்படின்னு கதறிக்கிட்டு நீ அட்லீஸ்ட் மோரன் கூடயாவது சண்டை போடணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க, எதா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப ஸ்வாட் மாஸ்டர் நம்ம ஹீரோட காதை பிடிச்சிட்டு நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து ட்ரைனிங் எடுக்கணும், என்னடா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு நான் எவ்வளவு பிளான் வச்சிருந்தேன் தெரியுமா அப்படின்னு இழுத்துட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் ஐயோ ஸ்வாட் மாஸ்டரே காதை விட எனக்கு வலிக்குது அப்படின்னு கதறிக்கிட்டே வரான். அப்புறமேட்டுக்கு ஒரு பேட்டில் கிரவுண்ட் மாதிரி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் டேய் உனக்கு ஏன்டா அதிகமான டீடைல்ஸ் எதுவும் தெரியல அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ காது கேட்காத மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் டென்ஷன்லயே டேய் இங்க 10 இடத்துக்கு மேல அழியும், ஆனா இதை பத்தி நீ ஏன்டா என்கிட்ட எதுவுமே சொல்ல, உனக்கு ஏன்டா இதை பத்தி கரெக்டா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியல அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அட அதுவாங்க நான் உங்ககிட்ட சொன்னதுல முக்காவாசி ரூமர்ஸ், மீதிலாம் என்னோட கம்பெனியன்ஸ் சொன்ன கதைங்க, ஆனா அது எல்லாமே உண்மையா தான் இருக்குன்னு நம்புறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டர் ஏன்டா டே உங்ககிட்ட உதவுற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்லையா, அப்புறம் எதுக்குடா நான் உன்னை அனுப்புனேன், உன்னை வச்சு நான் என்னதான் பண்ணட்டுமா அப்படின்னு
நம்ம ஹீரோவை கொல்ற மாதிரி முறைகிறாரு. நம்ம ஹீரோவும் ஆஹா விட்டா கொன்னுருவானாட்டங்குது, அதனால சீக்கிரமா நான் ஸ்ட்ராங் ஆகணும், அப்போவாது கொஞ்சம் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவோம், அது வரைக்கும் நான் சாவாம உயிரோட இருந்தா சந்தோஷம் தான் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு எப்படியாவது உருப்படியா ஒரு இன்ஃபர்மேஷனாவது இருக்குதா, இந்த ஆரக்கல்ஸோட ப்ராப்பர்சி படி ஒரு வாரியர் செயின்டா மாறி இந்த வாருக்குள்ள என்டர் ஆவாங்க. அவங்களோட பேரு குரோமோபெல். அப்புறம் அவங்களுக்கு வயசு 20. இப்ப அவங்கள கண்டுபிடிச்சு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், ஆனா இதுல ஒன்னு இருக்கே அப்படிங்கிறான். நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் இப்ப என்னடா புது பிரச்சனை இழுத்தோட போற அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஐயா அந்த வாரியருக்கு 20 வயசா, அப்புறம் அந்த வார் இன்னும் 20 வருஷம் கழிச்சு தான் நடக்கும், அப்படின்னா அந்த வாரியர் இன்னும் பிறக்கலன்னு தான் அர்த்தம், என்ன லாஜிக் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் அட ஆமா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஓ மை காட் என்னையா இப்படி சோதிக்கிற, பேசாம ஒரே அடியா கொன்னுற, நான் ஃபியூச்சர்ல இவ்வளவு பெரிய முட்டாளாவா இருந்திருக்கேன், போய் இந்த உதவாத சின்ன பையனை நான் பாஸ்ட் காமிச்சு வச்சுக்கிறேன், என்னோட ஃபியூச்சர் செல்ஃப் மட்டும் இங்க இருந்தான், முதல்ல அவனை கொன்னுட்டு தான் மறு வேலையே, இப்ப நான் என்னடா பண்ணிட்டோம், எனக்கு பைத்தியம் முடிச்சு தலையே வெடிச்சிரும் போல அப்படின்னு கதறிட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க ஸ்வாட் மாஸ்டரோட பட்லர் மாதிரி இருக்கவன் மை லார்ட் நான் சார் ராயரை இங்க வர சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் என்னது ராயரா, இல்ல அவன் வேண்டாம், இப்போ சீக்கிரமா இங்க ட்ரிசிலரை வர சொல்லு, அவன் இங்க வந்து ஒருத்தங்க பாடம் கத்து கொடுக்கணும், நான் சொன்னேன்னு அவன்கிட்ட சொல்லு, சீக்கிரமா வர சொல்லுடா அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பட்லரும் மை லார்ட் இப்போ நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இப்போ நீங்க வைஸ் கேப்டனியா வர சொன்னீங்க அப்படிங்கிறாரு. அந்த ப்ளூ விங்டு ஆர்மியோட வைஸ் கேப்டன் நம்ம ஹீரோ முன்னாடி மலை மாதிரி நின்னுட்டு இருக்கிறான். இவனோட பேரு ட்ரிக்ஸிலர் ஆன்லியன், நாம வந்து வைஸ் கேப்டன் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். இவர் வந்து 5th ஸ்டேஜ் சுப்பீரியர் ரேங்க்ல இருக்காரு. கைஸ் இந்த சாப்டர்ல நம்ம ஸ்வாட் மாஸ்டரோட ரியாக்ஷன் எல்லாம் சும்மா தரமா செதுக்கிறானுங்க. எனக்கு படிக்கும் போது வேற லெவல்ல காமெடியா இருந்துச்சு. உங்களுக்கும் காமெடியா இந்த எபிசோடு வேற லெவல்ல போயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.